நார்மலாக நம்ம ஸ்வீட் பாக்ஸ் வந்து தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்ற போகிறோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி அந்த பீசஸை வந்து மேலே இருக்கக்கூடிய மூடியிலிருந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பீஸை இந்த பாக்ஸுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. பாருங்க, இன்னொரு பீஸை வந்து ஆப்போசிட் சைடில் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த மூடி இருக்குங்களா, அந்த அட்டையை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த அட்டையை ரெண்டாக வந்து ஸ்பிட் பண்ணி கட் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த பாக்ஸுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்டையை மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பீஸை அந்த பாக்ஸில் இன்னும் 2 பக்கம் வந்து நம்ம அட்டை ஒட்டாமல் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு பக்கத்தில் ஒட்டி விட்டுக்கோங்க. அந்த பாக்ஸுடைய டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கோங்களா, அந்த பக்கத்தில் யூ ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோங்களா, அந்த அட்டையை வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி நீங்க ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசர் பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பரோ இல்ல ஓல்டு கிளாத்தோ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ் உடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதை வந்து அந்த பாக்ஸை கவர் பண்ற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கனமான கயிறை எடுத்து அந்த ஹோல்ஸ் போட்டு வச்சிருந்தோம், அந்த ஹோல்ஸ் வழியா இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிட்டு வெளிப்பக்கமா எடுத்து விட்டு லைட்டா நாட் போட்டு ஹேங் பண்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டீ தூள், காஃபி பவுடர், ஆயில் பாட்டில், இந்த மாதிரி சிசர் இது எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.